தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு எதிராக ஓங்கி ஒலிக்கும் குரல்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு எதிராக ஓங்கி ஒலிக்கும் குரல்கள். தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜய் ஆரம்பித்தார். ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்து விட்டாரா என்று தெரியவில்லை. தற்பொழுது கட்சியை அவரால் நிர்வகிக்க முடியவில்லை. அவரை நம்பி வந்தவர்கள் அவரை சந்திக்க முடியாமல் திணறுகிறார்கள். அவர் தனக்கென்று ஒரு நட்பு வளையத்தை வைத்துள்ளார். அந்த வளையத்தை மீறி அவரால் வெளியே வர முடியவில்லை. அந்த வளையத்துக்குள்ளும் மற்றவர்களால் வர முடியவில்லை. விஜயை சந்திக்க முடியவில்லை. தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்த பொழுது பலர் அந்த கட்சியில் இணைந்தனர். ஆனால் தற்பொழுது அவர்கள் விஜய்க்கு எதிராக பேச தொடங்கியுள்ளனர். குறிப்பாக தாடி பாலாஜி ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகர். நடிகர் விஜய் அவர்களுடைய முகத்தை தன்னுடைய மார்பில் பச்சை குத்தியுள்ளவர். ஆனால் சமீப காலமாக நடிகர் விஜய்க்கு எதிராக கருத்துக்கள் தெரிவித்து வந்தார். நடிகர் விஜயை சந்திக்க முடியவில்லை. தமிழக வெற்றி கழகத்தில் பணிபுரிய வாய்ப்பு வழங்கப்படவில்லை. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் தடுப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் கோஷ்டி பூசல் தலைவிரித்தாடுகிறது. புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ் உள்ளிட்ட பலர் தனித்தனி கோஷ்டிகளாக செயல்படுகின்றனர். தற்பொழுது பணம் வாங்கி கொண்டு கட்சி பதவிகள் வழங்கப்படுவதாக தொண்டர்கள் குரல் கொடுக்க ஆரம்பித்துள்ளனர். பனையூர் அலுவலகத்துக்கு வந்தே தொண்டர்கள் விஜய்க்கு எதிராக போராட்டம் நடத்துகின்ற அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் விஜய்க்கு எதிராக ஓங்கி ஒலிக்க குரல்கள் ஆரம்பித்துள்ளன. தற்பொழுது தாடி பாலாஜி நேற்றைய தினம் விஜய்க்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்துவிட்டு கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டார். இன்னும் பலர் கட்சியிலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் பொருளாளர் வெங்கட்ராமன் கடந்த ஈரோட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் அவமதிக்கப்பட்டார். மேலும் நாஞ்சில் சம்பத் அந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படவே இல்லை என்று கூறப்படுகிறது. மேலும் கட்சியின் மூத்த தலைவர்கள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஏற்கனவே கட்சி பதவிகள் விலைக்கு விற்கப்படுவதாக குரல்கள் ஒலிக்க ஆரம்பித்துள்ளன. தற்பொழுது நடிகர் விஜய்க்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தில் குரல்கள் ஒலிக்க தொடங்கியுள்ளன. சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தில் மிகப்பெரிய ஒரு பிளவு ஏற்படும் என்று கூறப்படுகிறது.